அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரனின் ஆட்சி வீட்டில் மிகவும் வலுவாக அமர்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே இந்த தருணத்தில் தலைகீழாக மாறப்போகும் உங்களது குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் சிரமங்களையும் சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறாருங்க. இது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாக எந்த ஒரு கிரகமுமே அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காது. ஆனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க புதன். சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான குரு அவரை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. இந்த வேளையில் புதன் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார். சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் தற்போது அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார். ஆனால் அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக குருவை பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனையும் பார்க்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவிற்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சந்திரன். எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே தலைகீழாக மாறப்போகும் குடும்ப உறவுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை கையாளுவதோடு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் சங்கடங்களையும் விலக்கி நன்மையையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்படி பல கோணங்களில் பாகை கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உதாரணமாக நாம் ஒருவரை பகைவராக பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய நன்மைக்காகவும் பல நன்மை நிறைந்த விஷயங்களை செய்து கொடுப்பார். அப்படிதான் புதன் இந்த தருணத்தில் சந்திரனை பகை கிரகமாக பார்த்து அவருடைய வீட்டிற்குள் செல்லக்கூடிய இந்த வேளையில் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது நன்மை நிறைந்த சகாயமான பல விஷயங்களை செய்து கொடுக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் உண்மையான உறவை கண்டறிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தலைகீழாக மாறப்போகும் குடும்ப உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் புதன். ஏனென்றால் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய புதன் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் புதனுக்கு சமகிரகமாக இருக்கிறார் குரு. எனவேதான் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் உண்மையான உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எப்போது பார்த்தாலும் சண்டை சச்சரவு குடும்ப உறுப்பினருக்கிடையே மன வருத்தம் வேதனை என பல்வேறு வகையில சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து உறவுகளுக்கிடையே இனிமையான சூழலும் உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களிடம் போலியாக நடித்தவரின் சுயரூபத்தை புரிந்து கொண்டு அவரை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எனவேதான் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் நுழையக்கூடிய வித்யாகாரகரான புதன் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி
வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ராசியின் அதிபதியான குரு, சுக்கிரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது, சூரியன் அஷ்டமத்தில் இருக்கும்போது அவருடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக குரு சுக்கிரன் இணைந்து சப்தமத்தில் குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகின்றன. இப்படி பல அதிரடியான மாற்றங்களும் இணைவும் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மன வருத்தம், வேதனை, சங்கடம் போன்றவை மறையக்கூடிய வகையில், உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாகவும் நிறைவாகவும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு யோசித்து ஆலோசித்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் அமைவதால் பல வழியில நிம்மதி பிறக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக அமைகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும். வித்யாகரகரான புதன் அஷ்டமத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் பல பணிகளை மேற்கொள்ளுங்கள். உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் இருந்தாலே பல சங்கடங்களை தவிர்ப்பதோடு தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை முற்றிலுமாக விலக்கி தனுசு ராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை மாற்றி நன்மை நிறைந்தவையாகவும் அனுகூலமானதாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே உங்களுடைய சிறு முயற்சியில் கூட இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வேலை வாய்ப்பு, வருமான உயர்வு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்டவை எதிர்பாராத வகையில் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்களை இந்த தருணத்தில் தவிர்ப்பதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. புதிய கிளை திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகள் நிறைவாக கைகூடும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறையும். நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உண்டு. கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரக நிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் நினைப்பதை காட்டிலும் விளைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நினைவாற்றல் அதிகரிக்கும். மாணவர்களின் கல்வி சார்ந்த திறன் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் தற்போது மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. குடும்ப உறவு தலைகீழாக மாறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு